அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தின் மேல் உறையும் செல்வ கணபதியை கை தொழுக கால். முழுமுதற் கடவுளாம் கணபதி, மகா கணபதி, விநாயகர், பிள்ளையார், கணேசன் இப்படி பல பெயர்கள் கணபதிக்கு உண்டு. விநாயக பெருமானின் பிறந்த நாள் விநாயக சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான் விநாயகர் அவதாரம் செய்ததாகவும் புராணங்கள் சொல்வதால் ஒவ்வொரு ஆண்டும் வரும் ஆவணி மாதம் விநாயகரை வழிபடுவதற்குரிய மாதமாகும். விநாயகர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனாவார். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி தேதியிலிருந்து 10 நாட்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் முழுமுதற் கடவுளான விநாயகர் சடங்குகளுடன் வழிபடுகிறார். ஜோதிடத்தில் விநாயகர் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அளிப்பவராக கருதப்படுகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் நண்பகலில் பிறந்தார். எனவே விநாயகரை வழிபடுவதற்கு மதிய நேரம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கும் சதுர்த்தியானது 10 நாட்களுக்கு பிறகு விநாயகர் சிலை செப்டம்பர் 17ஆம் தேதி நீர்நிலைகளில் கரைக்கப்படுவதுடன் முடிவடைகிறது. விநாயகர் சதுர்த்தி இந்துக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இந்நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு விநாயக பெருமான் அறிவையும் பொறுமையையும் அளிப்பதாக கூறப்படுகிறது. ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி இந்நாளில் விநாயகர் பெருமானே முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணிய வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் விநாயகர் சிலை வைத்து வழிபடும் போது கிரீடம், குடம் போன்றவை கட்டாயம் இருக்க வேண்டும். விநாயகர் சிலையை கிழக்கு, மேற்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும். பிறகு விநாயகருக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை அமைத்து அதில் விநாயகரை வைத்து விநாயகருக்கு முன் புனித நீர் விளக்கு, விநாயகருக்கு பிடித்த அவல், சுண்டல், அப்பம், பொரி, கொழுக்கட்டை, பழங்கள் மற்றும் பூக்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவார்கள். இந்நாளில் விரதமிருந்து விநாயகர் மந்திரங்கள் மற்றும் பாடல்கள் பாடுவது வழக்கம். வட இந்தியாவில் தான் மிக பிரசித்தம். மொத்தம் 53 வகையான பெயர்களில் அருள் பாலிக்கிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதேபோல் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். வீட்டில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடும் போது விநாயகருக்கு கட்டாயம் தலையில் கிரீடமும் கையில் குடையும் இருக்க வேண்டும். விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையையே வழிபட வேண்டும். கணபதி பப்பா மோரியா என்ற கோஷங்களோடு பக்தியுடன் வழிபடுவர். 10 நாட்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நல்ல நாளாக பார்த்து பாட்டு, மேளதாளங்களோடு நடன நிகழ்ச்சிகளோடு நீர்நிலைகளில் கரைத்து விடுவர். திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், மணக்குள விநாயகர் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில்கள். லட்சுமி கணபதி, பாலகணபதி, வித்யா கணபதி, செல்வ கணபதி, சித்தி விநாயகர், உச்சிஷ்ட கணபதி ஆகியவை அவரின் சிறப்பு பெயர்கள். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம், கடவுள் அருள் பெறுவோம்.